ஹாய். நம்மளோட அடுத்த டாபிக் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இன் டைம் அப்படிங்கிற டாபிக். ஜஸ்ட் இன் டைமுக்கு அப்ரிவேஷனை வந்து ஜிட்னு சொல்லுவாங்க. ஜிட் இஸ் வெரி ஃபேமஸ் நேம் இந்த மார்க்கெட். ஆக்சுவலி டாபிக் உள்ள பொறுத்த மட்டும் ஜிட் பற்றி கொஞ்சம் ஸ்டோரிஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது ஜாப்பனீஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் காயின் பண்ணது எல்லாமே ஜாப்பனீஸ் தான். இதுனா அவங்களோட மெத்தடாலஜி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டோரிங் அண்ட் இன்வென்ட்ரி இஸ் யூஸ்லெஸ் ஐட்டம் ஃபார் அ கம்பெனி விச் காஸ்ட் மோர். ஸோ அதுக்காக அந்த ஜிட் அப்படிங்கிற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. என்ன ரீசனுக்காக ஒரு கம்பெனிக்கு ஸ்டாக் தேவைப்படுது அப்படின்னா இட்ஸ் வெரி பிக் கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ சப்போஸ் இமேஜின் ஐம் அ கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. நான் ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்டர் வந்திருக்குது அப்படின்னா இமீடியட்லி ஐ கோ ஃபார் பர்ச்சேசிங் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ பிளாஸ்டிக்லேருந்து ரா மெட்டீரியல்ஸ், ஃபைபர், ஈவன் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் ஐ வில் டூ ஃபார் பர்ச்சேசிங் டயர்ஸ் அஸ் வெல். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து டயர் வெளியிலிருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. வெரி ஃபியூ கம்பெனிஸ் தே டூ மேனுஃபேக்சர் பை தேர் ஓன். சரி, இப்போ கார் டயர் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இமேஜின் மை டிமாண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 1 month இஸ் கோயிங் டு பி 1 lakh கார். ஸோ 1 lakh கார் வேணும் அப்படின்னா ஐ ரெக்வயர் மினிமம் ஆஃப் 5 டயர் பர் கார் இன்க்ளூடிங் ஸ்டெப்னி வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு 5 lakh டயர்ஸ் தேவைப்படும். ஸோ 5 lakh டயர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணி என்னோட யார்டில் நான் வச்சிருந்தேன்னா லுக் அட் த பிக்சர், ஹவு ஜைஜாண்டிக் திஸ் இஸ். இவ்வளோ பெரிய பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் எனக்கு இந்த டயரை கீப்அப் பண்ணுறதுக்குன்னு எனக்கு தேவைப்படுது. திஸ் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ். இந்த யார்டில் டயரை வச்சிருக்கிறது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஐ ரெக்வயர் சூப்பர்வைசர். அதுக்காக ஒரு வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. இதுக்காக பேட்டரி எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் போட வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ் கான்செப்ட். So that is why Japanese call this storing inventory is totally useless for a business which cost more. So அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா they are changing the entire system of manufacturing system in their company. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டாக்கே வேண்டாம், ஒரு இன்வென்ட்ரின்னு ஒரு ரூமே தேவைப்படாது. ஸோ இன்வென்ட்ரி இல்லாமல் நம்மளால் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இந்த ட்ரையல் ரன் பேசிஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபைனலி இட் வென்ட் அண்ட் சக்சீட் ஸோ வெல். அதுக்கு பேர் ஜஸ்ட் இன் டைம் அப்படிங்கிற கான்செப்ட். ஜஸ்ட் இன் டைம் வந்துட்டு வாட் டு சே, இது ஃபர்ஸ்ட் டொயோட்டா ஃபாலோ பண்ணதுனால இதுக்கு ப்ரீவியஸ்லி இதோட நேம் வந்து டொயோட்டா மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்னு ஒரு பழைய பேர் இருந்தது. ஒன் ஆஃப் தி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணுற டெக்னிக் இது. ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் இமேஜின் நான் ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. ப்ரீவியஸ் மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வைப்பாங்க. லைக் திஸ், ஒரு டயரெல்லாம் வாங்கி ஃபுல்லாக அடுக்கி வச்சிருவாங்க. ஒன்ஸ் காரெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா டயர் செக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் டயர் எடுத்து ஃபிட்டிங் பண்ணுவாங்க. தட் இஸ் தி நார்மல் ப்ரொசீஜர். இப்போ ஜஸ்ட் இன் டைம்ல அவங்க ஜாப்பனீஸ் என்ன திங்க் பண்ணா அப்படின்னு கேட்டாங்கன்னா, டயர் மேனுஃபேக்சரிங் செக்ஷனுக்கு வர்றது வரைக்கும் தேர் இஸ் நோ யூஸ் ஆஃப் டயர். ஸோ அதை வாங்கி அடுக்கி வைக்கிறதுல யூஸ்லெஸ். ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இந்த டயரை வெளியிலிருந்து ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வெண்டர் எக்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா தே ஹேட் அ கான்ட்ராக்ட் வித் வெண்டர் எக்ஸ். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஈவினிங் 3 o'clock நான் எல்லாம் மேனுஃபேக்சரிங் முடிச்சுட்டு டயர் அசம்பிளிக்கு வர்ற மாதிரி இருந்தா ஐ ரிக்வயர் திஸ் வெஹிக்கிள் எக்ஸாக்ட்லி அட் 2:30 or 2:45. அந்த டயத்துக்கு எனக்கு டயர் என்னோட கம்பெனிக்கு ரீச் ஆனா போதும். என்னோட அசம்பிளி செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேரக்டா வெஹிக்கிள் வரும். அந்த வெஹிக்கிள் இருந்து அப்படியே டயரை நான் எடுத்து ஃபிட்டிங் பண்ணி என்னோட வெஹிக்கிள் மார்க்கெட்ல டிஸ்பேச் பண்ணிடுவேன். ஸோ என்னோட கம்பெனிக்குள்ள டயர் நான் உள்ள போய் ஸ்டாக்ல நான் அடுக்கி வைக்கணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. என்னோட அசம்பிளி செக்ஷன் எல்லாம் முடிகிற செக்ஷன்ல கரெக்டா அந்த டயர் எனக்கு கம்பெனிக்குள்ள வருது. கம்பெனிக்குள்ள வந்த உடனே டக்குன்னு அந்த கம்பெனியில அந்த அவங்களோட வெஹிக்கிள்ல இருந்து என்னோட டயரை நான் இறக்கி உடனே என்னோட கம்பெனியில ஃபிட்டிங் பண்ணேன் அப்படின்னா மை ஜாப் இஸ் ஓவர். இதுக்காக நான் இன்வென்ட்ரிக்கு இவ்வளோ பெரிய ரூம் போட்டு நான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக இந்த டாஸ்க் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடும். திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் யூ. ஸோ இப்படி அவங்க ட்ரை பண்ணாங்க. தட் வெண்ட் ஆன் வெல். பட் இது டக்குன்னு எல்லாத்தாலும் இந்த மாதிரி பண்ணிட முடியாது. பிகாஸ் இட் ஹேஸ் லாட் ஆஃப் கிரவுண்ட் ஒர்க் டு பி டன். ஸோ என்ன கிரவுண்ட் ஒர்க் அவங்க பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபேக்டரி லே அவுட்டை மாற்றணும். அதாவது லே அவுட் அப்படின்னு சொல்றது அப்பியரன்சஸ், ப்ராடக்ட் எங்கேருந்து எங்கே மூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் லே அவுட்ல இருந்து கிடைக்கிற ஒரு இண்டிகேஷன். ஸோ அந்த லே அவுட்டை ஃபுல்லும் மாற்றணும். ஜஸ்ட் இன் டைம் ஃபாலோ பண்ணுற எல்லா கம்பெனிக்கும் திஸ் இஸ் மேண்டேட்ரி. ஏன்னா பழைய உங்களோட மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்தில் ஸ்டோர் பக்கத்தில் இருக்கும், அசம்பிளி லைன் பக்கத்தில் இருக்கும், அப்படி இருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஃபாலோ பண்ணுற ஜஸ்ட் இன் டைம் கான்செப்டில் உங்களோட ஃப்ளோர் லே அவுட் நீங்கள் மாற்றலை அப்படின்னா தட் எண்ட் அப் வித் லாஸ். ஸோ உங்களோட அசம்பிளி லைனும் மேனுஃபேக்சரிங் செல்ஸையும் ஃபர்ஸ்ட் டெக்னிக் உங்களோட ஃபுல்லாக மாற்றணும். செகண்ட், பெரிய பெரிய லாட்டில் ஒர்க் பண்ணாமல் ஸ்மாலர் சைஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இன் டைமில் ப்ராடக்ட் ஈஸியாக கன்வர்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தே லுக் ஃபார் ஸ்மாலர்ஸ் ஆஃப் லாட் சைஸஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லார்ஜர் ஒன்றும் இல்லாமல் ஸ்மாலர் சைஸில் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் ஒன்,
just in time concept is for the pull system. புல் சிஸ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் டீப்பா நம்ம அடுத்த வர டாபிக்ல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். புல் அப்படின்னா இழுக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட்ல இருந்து டிமாண்ட் வாங்கிட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன். இதோட ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் புஷ் சிஸ்டம். புஷ் சிஸ்டம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணி உன்னோட ஸ்டாக்ல வச்சுட்டு மார்க்கெட்ல புஷ் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் சேல் பண்றதுக்கு புஷ் பண்ணுங்க. ஸோ புல் சிஸ்டம் அப்படிங்கிறது டிமாண்டை வாங்கிட்டு மேனுஃபேக்சரிங் பண்றது, வேற புஷ் சிஸ்டம் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு மார்க்கெட்ல சேல் பண்றது. இந்த ஜஸ்ட் இன் டைம் அப்படிங்கிற கான்செப்ட் புல் சிஸ்டம். அதாவது மார்க்கெட்ல எக்ஸாக்டா டிமாண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டு உங்களோட வெண்டாட்ட இருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்றது. அதுக்கு மட்டும் தான் ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட் செட் ஆகும். அதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், சப்ளையர் செலக்ஷன் இஸ் வெரி வெரி டஃபஸ்ட் டாஸ்க் இன் ஜஸ்ட் இன் டைம். பிகாஸ் 245க்கு உங்களுக்கு வெஹிக்கிள் உள்ள வரணும் அப்படின்னா சப்ளையர் ஷுட் கீப் அப் த ப்ராமிஸ். அவங்க ப்ராமிஸ் கீப் அப் பண்ணலைன்னா யுவர் கம்பெனி வில் ஃபெயில் டு டூ யுவர் கஸ்டமர் ரெண்ட். ஸோ அதுக்கு சப்ளையர் செலக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணா ஜஸ்ட் இன் டைம் இஸ் வெரி வெரி ஈஸி ஒன். ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட ஃபேக்டரியோட லே அவுட்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். உங்கள் ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட் தகுந்த மாதிரி ப்ராடக்டோட இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அசம்பிளி லைன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாமே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் திங், உங்களோட லாட் சைஸ் கண்டிப்பாக ஸ்மாலர் ஒன்றா இருக்கணும். லாங்கர் லாட் சைஸ் ஆர் ஹெவி லாட் சைஸில் வச்சுட்டு இருந்தா ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. தேர்ட் ஒன், புஷ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். அதாவது டிமாண்ட் மார்க்கெட்லேருந்து எடுத்துட்டு யூ ஹேவ் டு டூ மேனுஃபேக்சரிங். அப்படி தான் பண்ணணும். நீங்களா மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்ல சேல் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. லாஸ்ட் ஒன், வெண்டார் செலெக்ஷன் ப்ராப்பரா இருக்கணும். வெண்டார் ரொம்ப ரிலையபிள் வெண்டாரா இருக்கணும். மேபி யூ கேன் ஹேவ் வித் 1 or 2 வெண்டார்ஸ், நாட் மோர் வெண்டார்ஸ். ஸோ அந்த செலெக்ஷன் அந்த ரேங்கிங் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இன் டைம் இஸ் வெரி ஈஸி, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எதுக்காக இன்வென்ட்ரி இவ்வளவு தூரம் ஸ்டாக் பண்ணி வைக்கணும்? இஸ் தேர் நெசசிட்டி அப்படின்னா எஸ், தேர் ஆர் சர்டன் ரீசன். ஸோ இது வந்து ஜஸ்ட் இன் டைம் ஃபாலோ பண்ற கம்பெனிக்கு பிளஸாகவும் இருக்குது, சம்டைம்ஸ் இட் இஸ் நெகட்டிவ் சைடாகவும் இருக்குது. ஒன் திங்ஸ் என்னன்னா அன்ரிலையபிள் ஆர் அன்பிரடிக்டபிள் டெலிவரிஸ். நமக்கு கிடைச்ச வேணுங்கிற நேரத்தில் நம்மளோட ப்ராடக்ட் நமக்கு டெலிவரி ஆகாமல் இருந்துச்சு, அந்த டயர் 2:30க்கு வராம மேபி லேட் ஆயிடுச்சு அப்படின்னா டெலிவரி பண்ண முடியாது. ஜஸ்ட் இன் டைம்ல இருக்கிற ஒன் ஆஃப் த டிராபேக்ஸ் இது. அதனால பீப்புள் டூ கோ ஃபார் ஸ்டாக்கிங் இன்வென்ட்ரி. அப்புறம் உங்களோட வெண்டார் ப்ராப்பரான வெண்டார் இல்லாம அவங்க சைட்ல இருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை, மெட்டீரியல் ஆன் டயத்துக்கு வரல அப்படின்னா எகைன் தேர் இஸ் அ ப்ராப்ளம், ரைட்? அப்புறம் மெஷின் பிரேக் டவுன், லேபர் பிரேக் டவுன், உங்க சைடில் ஏதாவது இன்டர்ன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் யூ கேனாட் ஏபிள் டு ப்ராப்ளம் வித் தி ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு மெத்தட். இதுல எங்க டீவியேஷன்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஏபிள் டு ஒர்க் அவுட், ரைட்? ஷெடியூல்ல என்ன சேஞ்சஸ்னாலும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. தீஸ் ஆர் தி மெயின் அட்வான்டேஜஸ் ஆர் கீப்பிங் தி இன்வென்ட்ரி. இதுல என்ன பிரச்சனைனாலும் ஜஸ்ட் இன் டைம் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் இன் டைம் ஃபாலோ பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மெயின் திங், இன்வென்ட்ரி ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஸோ இன்வென்ட்ரி காஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜீரோ ஆயிடும். ஸோ ப்ராடக்டோட காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். செகண்ட் திங், நீங்க ஒர்க் பண்ற லாட் எல்லாமே ஸ்மாலர் லாட். ஸோ ஈஸியா கன்வர்ஷன்ஸ் உங்களால பண்ண முடியும். ஸோ ப்ராடக்ட் சீக்கிரம் க்ளோஸ் பண்ண முடியும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், இன்டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஜீரோ லெவலுக்கு வந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட், ஸ்டார்ல ஸ்டோக் பண்ணி வைக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா நிறைய ப்ராடக்ட் வேஸ்டேஜ் ஆகும். இப்போ இன்வென்ட்ரி ஜீரோ லெவல்ல இருக்கும்போது வேஸ்டேஜஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஸ்டோர் ரூம்ல வச்சு அதனால வேஸ்ட் ஆகி அந்த ப்ராடக்ட் எதுவுமே வராது. ஸோ ரீவொர்க் எதுவுமே வராது. காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி அப்படிங்கிறது தி காஸ்ட் ஸ்பெண்ட் ஃபார் நாட் ப்ரொடியூசிங் குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். அதாவது நமக்கு வேஸ்ட் ஆகிற ப்ராடக்ட்ல நிறைய காஸ்ட் வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ஜஸ்ட் இன் டைம் ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு ப்ராடக்ட் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்ட் தி கோர் ப்ராடக்ட் வருது, மேனுஃபேக்சரிங் பண்றீங்க, அப்படியே டிஸ்பேச் பண்றீங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அதுல நிறைய யூசஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ தட்ஸ் ஆல் பேசிக் ஆஃப் ஜஸ்ட் இன் டைம். சம்மரைஸ் பண்ண அப்படின்னா இந்த ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட் ஜாப்பனீஸ் ஃபாலோ பண்ணது. ப்ரீவியஸ்லி இட் வாஸ் கால்ட் அஸ் டொயோட்டா மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். ஸோ ரீசன் ஃபார் ஸ்டாக்கிங் அந்த அன்ரிலையபிள் ப்ராடக்ட்ஸ் வரனால, வெண்டார் ப்ராப்பராக இல்லாமல் இருந்தா, மெட்டீரியலோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா, ஷெடியூல் சேஞ்சஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா யூ கேன் ஸ்டோர் யுவர் ஸ்டாக்கிங். இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஜஸ்ட் இன் டைம். ஸோ இந்த ப்ராசஸ் இறங்கிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க், அதர்வைஸ் யூ வில் கோ வித் மேசிவ் ஃபெயிலியர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஜஸ்ட் இன் டைம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் பிங் மீ அப்.